இப்போது நாம் சில ஆங்கில வாக்கியங்களை கற்றுக்கொள்வோம். டென்ஸ் என்றால் என்ன? டென்ஸ் என்பது நேரத்தை மட்டும் அல்ல, செயல்நிலையையும் காட்டுகிறது. அதனால் டென்ஸ் மிகவும் முக்கியமானது. வெர்ப் பேஸ் ஃபார்ம், மாற்றமில்லாத அடிப்படை வெர்ப் வடிவம். அனைத்து டென்ஸ்களின் அடித்தளம் பிரசன்ட் மற்றும் ஃபியூச்சரில் முக்கிய பங்கு வகிக்கும். வெர்ப் பேஸ் ஃபார்ம். பேஸ் ஃபார்ம் என்பது வெர்ப் அண்ட் தூய வடிவம். இதிலிருந்து மற்ற அனைத்து வடிவங்களும் உருவாகின்றன. பாஸ்ட் ஃபார்ம், கடந்த காலத்தில் நடந்தும் முடிந்த செயலை நேரடியாக காட்டும் வடிவம். பாஸ்ட் ஃபார்ம். பாஸ்ட் ஃபார்ம் ஒரு குறிப்பிட்ட கடந்த நேரத்தில் செயல் முடிந்தது என்பதை தெளிவாக காட்டுகிறது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், பெர்ஃபெக்ட் டென்ஸ் அமைப்பில் பயன்படும் வடிவம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் செயல் முடிந்த நிலையை, அதன் விளைவு தற்போதும் இருக்கலாம் என்பதை காட்டுகிறது. ஜெரண்ட், வெர்ப் கூட்டல் இங் பெயர்ச்சொல்லாக மாறி செயலை ஒரு கருத்தாக அல்லது பொருளாக காட்டும். ஜெரண்ட். ஜெரண்ட் வாக்கியத்தில் சப்ஜெக்ட் அல்லது அப்ஜெக்ட் ஆக செயல்படும் செயலை ஒரு பெயராக மாற்றுகிறது. இன்ஃபினிட்டிவ், ஒரு செயலை பொதுவாக நோக்கத்துடன் விருப்பத்துடன் குறிப்பிட பயன்படுத்தப்படும் வடிவம். இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ் ஒரு செயல் ஏன் செய்யப்படுகிறது என்பதை காட்ட பயன்படும். ஆக்ஸிலரி வெர்ப் பி, கண்டினியூவஸ் டென்ஸ் அமைக்க பயன்படும் செயல் நடந்து கொண்டிருப்பதை காட்டும். ஆக்ஸிலரி வெர்ப் பி. பி வெர்ப்ஸ் முக்கிய வெர்ப்க்கு உதவி செய்து செயல் நிலையை காட்டுகின்றன. ஆக்ஸிலரி வெர்ப் ஹேவ், பெர்ஃபெக்ட் டென்ஸ் அமைக்க பயன்படும் செயல் முடிந்த நிலையை காட்டும். ஆக்ஸிலரி வெர்ப் ஹேவ். ஹேவ் வெர்ப் செயல் முடிந்தது, அதன் விளைவு தற்போதும் பொருந்துகிறது என்பதை காட்டுகிறது. ஆக்ஸிலரி வெர்ப் டூ, சிம்பிள் டென்ஸ் இல் நெகட்டிவ் மற்றும் குவெஸ்சன் அமைக்க பயன்படும் உதவி வெர்ப். ஆக்ஸிலரி வெர்ப் டூ. டூ வெர்ப் வலியுறுத்தவும் மறுப்பை தெரிவிக்கவும் பயன்படும். மோடல் வெர்ப்ஸ், திறன், அனுமதி, கடமை, சாத்தியம், ஆலோசனை போன்ற உணர்வுகளை காட்டும் வெர்ப்ஸ். மோடல் வெர்ப்ஸ். மோடல் வெர்ப்ஸ் செயல் குறித்து பேசுபவரின் மனநிலையை அல்லது பார்வையை காட்டுகின்றன. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், தினசரி செயல், பழக்கம், பொதுவான உண்மை, நிரந்தர நிலை ஆகியவற்றை தெரிவிக்க பயன்படும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இந்த டென்ஸ் ஒரு செயல் வழக்கமாக நடைபெறுகிறது, எப்போதும் உண்மையாக உள்ளது, அட்டவணைப்படி நடக்கிறது என்பதை காட்டுகிறது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், குறிப்பிட்ட கடந்த நேரத்தில் நடந்தும் முடிந்த செயலை தெளிவாக தெரிவிக்க பயன்படும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த டென்ஸ் செயல் கடந்த காலத்தில் முழுமையாக முடிந்தது, தற்போதுடன் தொடர்பில்லை என்பதை காட்டுகிறது. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்கால முடிவு, வாக்குறுதி, உடனடி தீர்மானம் ஆகியவற்றை தெரிவிக்க பயன்படும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த டென்ஸ் எதிர்காலத்தில் செய்ய தீர்மானிக்கப்பட்ட செயலை அல்லது வாக்குறுதியை தெளிவாக காட்டுகிறது. பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், இப்போது நடந்து கொண்டிருக்கும் செயலை தெரிவிக்க பயன்படும். பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இந்த டென்ஸ் செயல் இப்போதைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது, தற்காலிக நிலையை காட்டுகிறது. பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து கொண்டிருந்த செயலை தெரிவிக்க பயன்படும். பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் போது மற்றொரு செயல் நடந்தது என்பதை இந்த டென்ஸ் காட்டுகிறது. ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ், எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்து கொண்டிருக்கும் செயலை தெரிவிக்க பயன்படும். ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ். இந்த டென்ஸ் எதிர்காலத்தில் ஒரு நேரத்தில் செயல் நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையை முன்கூட்டியே காட்டுகிறது. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், சமீபத்தில் முடிந்த செயல், அனுபவம், தற்போதைய விளைவு ஆகியவற்றை தெரிவிக்க பயன்படும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த டென்ஸ் கடந்த செயல் தற்போதைய நிலைக்கு தொடர்புடையது என்பதை காட்டுகிறது, நேரம் குறிப்பிடப்படாது. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், மற்றொரு கடந்த செயலுக்கு முன் முடிந்த செயலை தெரிவிக்க பயன்படும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், கடந்த காலத்தில் நடந்த இரண்டு செயல்களில் முதலில் முடிந்த செயலை தெளிவாக பிரித்து காட்டுகிறது. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிந்திருக்கும் செயலை தெரிவிக்க பயன்படும். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், இந்த டென்ஸ் எதிர்காலத்தில் ஒரு காலக்கெடு முன் செயல் முடிந்திருக்கும் என்பதை உறுதியாக காட்டுகிறது. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், முன்பே தொடங்கி இன்றுவரை தொடர்ந்து நடைபெற்று வரும் செயலை கால அளவுடன் தெரிவிக்க பயன்படும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், இந்த டென்ஸ் செயல் கடந்த காலத்தில் தொடங்கி இப்போது வரை தொடர்கிறது என்பதை கால அளவுடன் வலியுறுத்துகிறது. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்,
கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை தொடர்ந்து நடந்த செயலை தெரிவிக்க பயன்படும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸ் கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் எவ்வளவு நேரம் செயல் நடந்தது என்பதை தெளிவாக காட்டுகிறது. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எதிர்காலத்தில் ஒரு நேரம் வரை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் செயலை கால அளவுடன் தெரிவிக்க பயன்படும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸ் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை செயல் தொடர்ந்து நடைபெறும் என்பதை கால அளவுடன் வலியுறுத்துகிறது. குயிக் ரிவ்யூ. டென்ஸ் என்றால் என்ன? டென்ஸ் என்பது நேரத்தை மட்டும் அல்ல, செயல் நிலையையும் காட்டுகிறது. அதனால் டென்ஸ் மிகவும் முக்கியமானது. வெர்ப் பேஸ் ஃபார்ம். மாற்றமில்லாத அடிப்படை வெர்ப் வடிவம் அனைத்து டென்ஸ்களின் அடித்தளம் பிரசன்ட் மற்றும் ஃபியூச்சரில் முக்கிய பங்கு வகிக்கும். வெர்ப் பேஸ் ஃபார்ம். பேஸ் ஃபார்ம் என்பது வெர்ப் அண்ட் தூய வடிவம், இதிலிருந்து மற்ற அனைத்து வடிவங்களும் உருவாகின்றன. பாஸ்ட் ஃபார்ம். கடந்த காலத்தில் நடந்தும் முடிந்த செயலை நேரடியாக காட்டும் வடிவம். குயிக் ரிவ்யூ. பாஸ்ட் ஃபார்ம். பாஸ்ட் ஃபார்ம் ஒரு குறிப்பிட்ட கடந்த நேரத்தில் செயல் முடிந்தது என்பதை தெளிவாக காட்டுகிறது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். பெர்ஃபெக்ட் டென்ஸ் அமைப்பில் பயன்படும் வடிவம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் செயல் முடிந்த நிலையை, அதன் விளைவு தற்போதும் இருக்கலாம் என்பதை காட்டுகிறது. ஜெரண்ட். வெர்ப் கூட்டல் இங் பெயர்ச்சொல்லாக மாறி செயலை ஒரு கருத்தாக அல்லது பொருளாக காட்டும். குயிக் ரிவ்யூ. ஜெரண்ட். ஜெரண்ட் வாக்கியத்தில் சப்ஜெக்ட் அல்லது அப்ஜெக்ட் ஆக செயல்படும் செயலை ஒரு பெயராக மாற்றுகிறது. இன்ஃபினிட்டிவ். ஒரு செயலை பொதுவாக நோக்கத்துடன் விருப்பத்துடன் குறிப்பிட பயன்படுத்தப்படும் வடிவம். இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ் ஒரு செயல் ஏன் செய்யப்படுகிறது என்பதை காட்ட பயன்படும். ஆக்ஸிலரி வெர்ப் பி. கண்டினியூஸ் டென்ஸ் அமைக்க பயன்படும் செயல் நடந்து கொண்டிருப்பதை காட்டும். குயிக் ரிவ்யூ. ஆக்ஸிலரி வெர்ப் பி. பி வெர்ப்ஸ் முக்கிய வெர்ப்க்கு உதவி செய்து செயல் நிலையை காட்டுகின்றன. ஆக்ஸிலரி வெர்ப் ஹேவ். பெர்ஃபெக்ட் டென்ஸ் அமைக்க பயன்படும் செயல் முடிந்த நிலையை காட்டும். ஆக்ஸிலரி வெர்ப் ஹேவ். ஹேவ் வெர்ப் செயல் முடிந்தது, அதன் விளைவு தற்போதும் பொருந்துகிறது என்பதை காட்டுகிறது. ஆக்ஸிலரி வெர்ப் டூ. சிம்பிள் டென்ஸ் இல் நெகட்டிவ் மற்றும் குவெஸ்சன் அமைக்க பயன்படும் உதவி வெர்ப். குயிக் ரிவ்யூ. ஆக்ஸிலரி வெர்ப் டூ. டூ வெர்ப் வலியுறுத்தவும் மறுப்பை தெரிவிக்கவும் பயன்படும். மோடல் வெர்ப்ஸ். திறன், அனுமதி, கடமை, சாத்தியம், ஆலோசனை போன்ற உணர்வுகளை காட்டும் வெர்ப்ஸ். மோடல் வெர்ப்ஸ். மோடல் வெர்ப்ஸ் செயல் குறித்து பேசுபவரின் மனநிலையை அல்லது பார்வையை காட்டுகின்றன. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். தினசரி செயல், பழக்கம், பொதுவான உண்மை, நிரந்தர நிலை ஆகியவற்றை தெரிவிக்க பயன்படும். குயிக் ரிவ்யூ. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இந்த டென்ஸ் ஒரு செயல் வழக்கமாக நடைபெறுகிறது, எப்போதும் உண்மையாக உள்ளது, அட்டவணைப்படி நடக்கிறது என்பதை காட்டுகிறது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். குறிப்பிட்ட கடந்த நேரத்தில் நடந்தும் முடிந்த செயலை தெளிவாக தெரிவிக்க பயன்படும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த டென்ஸ் செயல் கடந்த காலத்தில் முழுமையாக முடிந்தது, தற்போதுடன் தொடர்பில்லை என்பதை காட்டுகிறது. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். எதிர்கால முடிவு, வாக்குறுதி, உடனடி தீர்மானம் ஆகியவற்றை தெரிவிக்க பயன்படும். குயிக் ரிவ்யூ. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த டென்ஸ் எதிர்காலத்தில் செய்ய தீர்மானிக்கப்பட்ட செயலை அல்லது வாக்குறுதியை தெளிவாக காட்டுகிறது. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போது நடந்து கொண்டிருக்கும் செயலை தெரிவிக்க பயன்படும். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸ் செயல் இப்போதைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது, தற்காலிக நிலையை காட்டுகிறது. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து கொண்டிருந்த செயலை தெரிவிக்க பயன்படும். குயிக் ரிவ்யூ. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் போது மற்றொரு செயல் நடந்தது என்பதை இந்த டென்ஸ் காட்டுகிறது. ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்து கொண்டிருக்கும் செயலை தெரிவிக்க பயன்படும். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸ் எதிர்காலத்தில் ஒரு நேரத்தில் செயல் நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையை முன்கூட்டியே காட்டுகிறது. பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சமீபத்தில் முடிந்த செயல், அனுபவம், தற்போதைய விளைவு ஆகியவற்றை தெரிவிக்க பயன்படும். குயிக் ரிவ்யூ. பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த டென்ஸ் கடந்த செயல் தற்போதைய நிலைக்கு தொடர்புடையது என்பதை காட்டுகிறது, நேரம் குறிப்பிடப்படாது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். மற்றொரு கடந்த செயலுக்கு முன் முடிந்த செயலை தெரிவிக்க பயன்படும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். கடந்த காலத்தில் நடந்த இரண்டு செயல்களில் முதலில் முடிந்த செயலை தெளிவாக பிரித்து காட்டுகிறது. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்.
எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிந்திருக்கும் செயலை தெரிவிக்க பயன்படும். குயிக் ரிவ்யூ. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த டென்ஸ் எதிர்காலத்தில் ஒரு காலக்கெடு முன் செயல் முடிந்திருக்கும் என்பதை உறுதியாக காட்டுகிறது. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். முன்பே தொடங்கி இன்றுவரை தொடர்ந்து நடைபெற்று வரும் செயலை கால அளவுடன் தெரிவிக்க பயன்படும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸ் செயல் கடந்த காலத்தில் தொடங்கி இப்போது வரை தொடர்கிறது என்பதை கால அளவுடன் வலியுறுத்துகிறது. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை தொடர்ந்து நடந்த செயலை தெரிவிக்க பயன்படும். குயிக் ரிவ்யூ. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸ் கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் எவ்வளவு நேரம் செயல் நடந்தது என்பதை தெளிவாக காட்டுகிறது. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எதிர்காலத்தில் ஒரு நேரம் வரை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் செயலை கால அளவுடன் தெரிவிக்க பயன்படும். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸ் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை செயல் தொடர்ந்து நடைபெறும் என்பதை கால அளவுடன் வலியுறுத்துகிறது. வோகாப் கிங் செயலியை இலவசமாக கூகுள் பிளே ஸ்டோர் இல் பதிவிறக்குங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது.